வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கமர்கட். இது வந்து 90s 80s கிட்ஸ்க்கெலாம் தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்போம். ஸோ அது வந்து வீட்டில் செய்யறதுக்கு அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய். இது வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா குறன்னு பொடி பண்ணியிருக்கேன், தண்ணி விடாமல். நல்லா இது மாதிரி பொடி பண்ணிக்கோங்க, இல்லைனா திருவி கூட எடுத்துங்க. அப்புறமா வந்து ஒரு கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு வெல்லம். மோஸ்ட்லி பாகு வெல்லமாக இருந்தால் ரொம்ப நல்லது இதுக்கு. அப்புறமா இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக வந்து ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன். இது வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் ரெசிப்பியில் இது கிடையாது, வெறும் தேங்காயும் வெல்லமும் இருந்தாலே போதும். பேசிக்காக இது ரெண்டுமே இருந்தாலே நம்ம வந்து சூப்பரான டேஸ்டியான கமர்கட் செய்யலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப்பு வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நான் வெல்லத்தை வந்து இங்கே பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து வெல்லம் சீக்கிரமாக கரையும். அப்புறமா கொஞ்சமாக அந்த தண்ணியே போதும் அதுக்கு. ஸோ இப்போ நம்ம இது கூட வந்து 1/4லேருந்து 1/2 கப்புக்குள்ளே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நம்ம வெல்லம் நல்லா கரைய விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் இல்லைன்னா வடிகட்டியில் வச்சு வடிகட்டிடலாம். அப்போ தான் வெல்லத்தில் இருக்க தும்பு தூசி எதனா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எப்போயுமே நீங்கள் வெல்லம் வச்சு எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி அதில் இருக்கிற தும்புலாம் எடுத்துருங்க, இல்லைன்னா சாப்பிடும் போது அது வாயில் ஆப்பிடும். ஸோ இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் இருக்கிற தும்பெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது உள்ள. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்து ஒரு திக் பாட்டம் கடாயில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிட்டு அது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம். இப்போ வந்து நம்ம வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருகி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெல்லம் நல்லா பாகாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து வெல்லம் நல்லா கெட்டியாகிடுச்சு, தேங்காயோட இணைஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ரொம்ப நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவும் சர்க்கரை தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஏலக்காய். ஸோ நான் ஃப்ளேவரிங்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா மொத்தமாக ஒரே சிங்கிள் மாஸாக திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். இது கரையவே இல்லை, அப்படியே ஒரு பால் மாதிரி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து கமர்கட்டு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தெரியுது நம்மளுக்கு கமர்கட் ரெடியாக இருக்குதுன்னு, பால் மாதிரி வந்து செக் பண்ணதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது கமர்கட் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ லேசாக இது பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆனோடனே நம்ம என்ன பண்ணோம், சுத்தமான கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையில் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போது பாருங்க, நம்ம கமர்கட் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறணுன்னே கெட்டிப்பட்டுரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி பிளேட்டில் வச்சிடலாம். சூடு இருக்கும் போதே பிடிச்சிடுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாயிடும்.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாரம்பரியமான ஆரோக்கியமான இனிப்பான கமர்கட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸில் வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பாரம்பரியமான ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் வந்து நல்ல ஆரோக்கியமான ஸ்வீட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஸ்வீட்டுன்னு சொல்லி இதை வந்து பழகி விடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.